ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிரசித்தி பெற்ற, அதுவும் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடக்கிற குருநாத சுவாமி கோயிலோட குதிரை சந்தை, மாட்டு சந்தைக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து செகண்ட் டே போனோம், அதாவது வியாழக்கிழமை. அப்போ தான் போனோம். ஏன்னா சனி ஞாயிறு போனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறனால வியாழக்கிழமையே போயிட்டோம். அப்போவே வந்து ரொம்பவே கூட்டம்தாங்க. போகிற வழி எல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. அது ஸ்ட்ரைட்டாக போனால் கூட கொஞ்சம் தான், இது வந்து சுற்றியும் ஊருக்குள்ளே சுற்றி போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த வயல்வெளியிலலாம் போகிறப்போ, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்துட்டே போகிறப்போ அந்த இதே ஃபீல் தனியாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஆடி மாதம் வந்துச்சுனாவே இந்த பகுதி வந்து செம்மையாக கலக்கட்டும்னு சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கி நேரில் வந்து பார்க்கும்போது அதோட வைபே தனி தாங்க. கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. சரி வாங்க, அந்தியூரோட ஸ்பெஷலான இந்த பிரம்மாண்டமான சந்தைக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான குதிரைகள் மாடுங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அது காட்டுக்குள்ளே தான் கார் பார்க்கிங் நிறுத்த சொல்லிட்டாங்க. அங்கேருந்து 1 கிலோமீட்ரு வந்து நடந்து போகணும் அந்த குதிரை சந்தைக்கு. இன்னும் கோயிலுக்குள்ளே அந்த வனத்துக்குள்ளேனா போகிறோன்னா இன்னும் சுற்றி போகணும்னு சொன்னாங்க. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் நடவை நட்டிருந்தாங்க, மஞ்சள் காடு இருந்தது. அதே மாதிரி போகிற வழி எல்லாமே இந்த நர்சரி கார்டன் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்துக்கு நடுவில் வச்சுருந்தாங்க, அந்த கூலிங்கோட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த மஞ்சள் காட்டுக்கு நடுவுலேயே வந்து சோளக்கருது இருக்கு இல்லையா, அது போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா அந்த காய்க்கு வந்துருச்சு. அந்த சோளம் வந்து நல்லாவே பறிக்கிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தோப்பு, செவ்வாழை கண்ணெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, அது இருந்தது. தென்னந்தோப்பு எல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா ரோட்டில் போயிருந்தேன்னா அந்த மெயின் ரோட்டில் அந்த கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருப்போம். இப்படி உள்ளே வரப்போ இந்த தோட்டத்துக்குள்ளே போய் போகிறது நல்ல ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இந்த வாழைத்தோப்பு எல்லாம் அந்த ஒரே மாதிரியே இருக்க மாதிரி லைனாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பருத்தி செடி இருந்தது. காட்டன் அந்த இது எடுப்பாங்க இல்லையா, பருத்தி கொட்டை எடுப்பாங்கள்ல, அந்த செடி தான். அந்த தென்னந்தோப்புக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அதையும் எல்லாம் பார்த்துட்டு போனோம். அடுத்து பாக்கு கன்று வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. எல்லாம் அந்த தனித்தனி வயல் பார்க்குறப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ்வலாக நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து செகண்ட் நர்சரி. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், இது வந்து செகண்டு. இதில் வந்து எல்லா வகையான நாட்டுக்கன்னும் அதே மாதிரி ரோஸ் செடி, ஹைப்ரிட் செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே உள்ள வந்து சந்தைக்குள்ளே கிளம்பியாச்சு. முதல்ல இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, இது வெறும் வியாபாரம் பண்ணுற இடம் மட்டும் கிடையாதுங்க. குருநாத சுவாமி கோயிலை மையமாக வச்சு நடக்கிற ஆன்மீக திருவிழாவும் கூட. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த திருவிழாவுக்கு தமிழ்நாட்டு மூலமுடுக்கில் இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. கோயிலில் சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட இந்த ஊரை சுற்றி இருக்க வயல்வெளி, தற்காலிக கடைங்க, திருவிழா, தின்பண்டங்கள் பார்க்கவே கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த குழந்தைங்களோட வந்து பார்க்குறப்போ ஜாலியான இடம்தாங்க இது. இப்போ நம்ம அந்தியூரோட மெயின் ஹைலைட்டுக்கு வந்தாச்சு. இது தாங்க குதிரை சந்தை. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இந்த அளவுக்கு வந்து குதிரை சந்தை பார்க்கவே முடியாது. ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு வெளி மாநிலத்திலேருந்தெல்லாம் பெரிய பெரிய வியாபாரிங்க இங்கே குதிரைகளை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற மர்வார், கத்திரியாவார் ரக குதிரைகளோட அழகை பார்க்குறப்போ சும்மா மெய் சிலுக்குங்க. அந்த குதிரை விலைலாம் பல லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரை ஓட்டுவாங்க இல்லையா, அந்த வந்து ரைட் பண்ணுவாங்க, அந்த தளத்துக்கு கொண்டு வந்து நடக்க வைக்கிறது, ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதே தனி கூட்டம் நிற்குங்க. அந்த குதிரை மேலே பிரியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நாங்கள் போயிட்டுருக்கப்போ ஒவ்வொருத்தங்களாம் அந்த ரைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் அமௌண்ட்டு தான். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். இங்கே வந்து விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வச்சுருப்பாங்கங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு பொருள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அந்த சொன்னப்போனால் இந்த பிரிஷியன் கேட்டு, முயல்,
அந்த எலிக்குட்டி மாதிரி இருக்கும்ல ஹாம்ஸ்டர், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. விலைலாம் கேட்டோன்னே ஆடி போயிட்டோம். பூனைக்குட்டி 5000 ரூபாய், முயல் வந்து 1500 சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். அப்புறம் சோலார் போட்டிருந்தாங்க. சோலார் போட்டோன்னா அதுலேருந்தே வந்து தண்ணி மோட்ரு காட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். இந்த வேன் வந்து எதுக்கு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே 2 குதிரை இருக்குங்க. உள்ளே வந்து அந்த ஏர் கண்டிஷனரோட இருக்க மாதிரி உள்ளே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியை விட்டு அந்த குதிரைங்களை வெளியே இறக்கல. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு குதிரைங்களாக வந்து குளிக்க வச்சு அந்தந்த கட்டுத்தரைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாட்டு வண்டிங்க, அந்த ரேக்லாக்கு போகிறது, அந்த கூண்டோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கட்டுத்தரையாக நம்ம வந்து தாண்டி தாண்டி வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ரேஸ் வந்து ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உள்ளே வந்து ட்ரையல் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அது சுற்றியுமே வந்து நாங்கள் போகிறப்போ ஒரு 4-5 பேர் தான் இருந்த மாதிரி இருந்தது. அதை சுற்றியுமே வந்து கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் உண்டு. அந்த குதிரைங்களை வந்து இதுக்காகவே ட்ரெயின் பண்ணி அந்த ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த குதிரைங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ 2 குதிரை தான் இருந்தது. அப்புறம் போக போக அனௌன்ஸ் பண்ண அது வந்து 4 குதிரையாக மாறிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து அந்த உடம்பு குலுங்காமல் அந்த ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதையும் பார்த்துட்டு ஒவ்வொரு கட்டுத்தரையாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். குதிரை ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அந்த நெகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து அந்த ப்ரைஸ் 5 நாளும் வந்து போட்டி நடக்கும். 5 நாள்லேயும் வந்து வின்னிங் ப்ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷீல்டு, அந்த கப்பு எல்லாமே கொடுப்பாங்க. இது வந்து வண்டி மாட்டுக்காக அது சேல் பண்ணுறதுக்காக நிறுத்தியிருந்தாங்க. இது வந்து ஈரோட்டில் வந்து இவர் இருக்கார். இந்த வண்டி பார்த்திங்களா, இது வந்து 40,000 ரூபாய்ங்களா வாடகை, குதிரையோடு சேர்த்தி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது அந்த காரிவால் அந்த மாதிரிலாம் அந்த குதிரையெல்லாம் பார்க்குறப்போ அது ஒரு தனி அழகு தான் இல்லையா. இது ஒவ்வொன்று நாட்டு குதிரை நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரீடு வந்து நிறைய இந்த டைம் வந்து அதிகமாக தான் வந்திருந்தது. அந்த ஒயிட் இதெல்லாம் பார்க்குறப்போ பியூராக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் குழந்தைங்க வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அப்படியே அந்த கூட்டம் அதிகமாக கூடி இருந்தது. ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கன்ட்டு வந்தால் டான்ஸ் ஆடுற குதிரை வந்து நின்றுட்டு இருந்தது. அதுதான் அங்கே கூட்டத்துக்குள்ளே நம்மளால் போக முடியல. அதனால் வெளியே இருந்தே பார்த்தது தான். அது டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தது. அதுக்கெலாம் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இது வந்து கட்டல் மேலெல்லாம் ஏறி ஆடுமா அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடை வீதி ஒன்றா பார்க்க உள்ளே வந்தோம். உள்ளே வந்தப்போ அந்த உருள், அந்த கல் வச்சு அந்த உரிய அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி வந்து இதுக்கு தான் பழக்கியிருக்காங்களா, அந்த வண்டி மாட்டுக்கு பழக்குவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பழக்கியிருக்காங்களா. உள்ளே வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஆட்டுக்குட்டி இதுக்கு ஷெட்டுக்கு வந்தோங்க. ஆட்டுக்குட்டி வந்து அந்த காது வந்து நீளமாக தொங்கும் இல்லையா, அது குட்டி வந்து 25,000ங்களாம். ஆடு வந்து 40,000த்துலேருந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம விவசாயிகளோட உசுருன்னு சொல்லக்கூடிய மாட்டு சந்தைக்கு தாங்க வந்துட்டோம். அந்த ராஜஸ்தான் புஷ்கரில் மாட்டு சந்தைக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அளவுக்கு மாட்டு சந்தை கூடுதுன்னா அது இங்கே தாங்க. நம்ம ஊர் பாரம்பரிய காங்கேயம் காளைக, ஆலம்பாடி, பர்கூர் மாடுங்கன்னு விதவிதமான மாடுகள் வந்து இங்கே இருந்தது. நவீன யுகத்தில் டிராக்டர் மிஷினெல்லாம் வந்துட்டாலும் இன்றைக்கும் நம்ம நாட்டு மாடுகளை வளர்க்கும் பாரம்பரியத்தை நம்ம விவசாயிங்க வந்து கைவிடலை என்பதுக்கு இது தாங்க ஒரு பெரிய சாட்சி. மாடுகள் மட்டும் இல்லை, ஆடுக, நாட்டுக்கோடிங்க, சேவலுங்கன்னு சொல்லிட்டு கிராமத்து சந்தையோட அசல் கலை வந்து இங்கே முழுமையாக இருக்கும். யாரெல்லாம் வந்து இதுக்கு உள்ளே வரலையோ தயவு செஞ்சு வந்து பாருங்கள், ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹாப்பினஸோடு நீங்கள் வெளியே போவீங்க. நவீன உலகம் எவ்வளவோ மாறிட்டாலும் இன்றைக்கும் நம்ம பாரம்பரியமான மாடு வளர்ப்பையும் விவசாயத்தையும் நம்ம மக்கள் வந்து எப்படி கைவிடாமல் காப்பாற்றிட்டு வராங்கன்னு இந்த சந்தையே ஒரு சாட்சிங்க.
இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்தா பசிக்காமல் இருக்குமா? இந்த திருவிழா சந்தையில் கிடைக்கிற கிராமத்து பலகாரங்க, சூடான டீ, ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மக்கள் வந்து குடும்பமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சந்தையில் தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஊர் திரும்பிட்டுருக்காங்க. இந்த வருஷம் அந்தியூர் சந்தைக்கு வர முடியாதவங்க நம்ம விளாக் மூலமாக இந்த முழு அனுபவத்தையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த அந்தியூர் நோம்பிக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள்லாம் பத்தாதுங்க. ஏன்னா வனத்துக்கு போய் ஐயா சாமியை கும்பிட்டுட்டு வரத்துக்கே அரை நாள் போயிடும். அது இல்லாமல் அந்த அரை நாளில் வந்து இந்த சந்தையெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாதுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 நாளாக பிரிஞ்சு வாங்க. ஒரு நாள் சந்தையும் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக சாமியும் திருப்தியாக கும்பிட்டுட்டு போகலாங்க. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே காய்கறி விதை வச்சுருந்தாங்க, நாட்டு காய்கறி விதை வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் போயிருந்தோம். நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ காடு ஓட்டினா தான் எல்லாம் விதை போடுறதுக்கு. சரி நம்ம வந்து சொரக்காயும் பீக்கங்காய் பப்பாளி எல்லாம் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே பேக்கெட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து இந்த கோழி, புறா இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது வான்கோழி, புறா, அந்த சொனாலி சொல்லுவாங்க இல்லையா, அது, கின்னி கோழி, அப்புறம் வந்து கூஸ் வாத்து அது வச்சுருந்தாங்க. சேவல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் முயல், ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துலையே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே இருந்து பார்த்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு திரும்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஈவினிங் டைமில் வரலான்னு சொன்னால் அந்த டைமில் வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக கொண்டு வாங்க. அங்கேயும் வந்து நீர்ப்பந்தல் வச்சுருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக நீங்கள் கையில் கொண்டு வரது பெஸ்ட்டு தாங்க. அந்த வெயில்லையுமே வந்து தூரியெல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்மளால் இதுக்கு மேலே முடியாது சாமி, ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வர வழி ஃபுல்லாகவே அதான் சொல்கிற மாதிரி அந்த மரத்தினால செஞ்ச அந்த உலக்கை, அந்த உருளெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது, அந்த பணியாரக்கல் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் வரப்போ கம்மியாக தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாகிட்டாங்க. காரெல்லாம் நிறையா இருந்தது. நாமளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. போன டயர்டில் பாப்பா வந்து வீட்டுக்கு வர தூங்கிட்டா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.